ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான தெலுங்கு காமெடி ஃபேண்டசி படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் சிங்கீதம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் குபேரபுரம் என்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய தங்க சுரங்கமும் இருக்கு. என்னதான் தங்க சுரங்கம் இருக்கக்கூடிய கிராமமா இருந்தாலும் அந்த கிராமம் கிட்டத்தட்ட பாலைவனம் மாதிரி வறண்டு போயிருக்கு. எப்படி அந்த கிராமம் வறண்டு போயிருக்கிறதுக்கு அந்த கிராம மக்களும் ஒரு காரணம். அதோடைய விளைவா அந்த கிராம மக்கள் எல்லாருக்கும் ஒரு சாபமும் இருக்கு. அது என்ன சாபம்னா, அவங்க என்ன பேசினாலும் பாட்டா தான் வரும். எஸ், அந்த ஊர்ல பேச்சுன்றதே கிடையாது, எல்லாருமே பாடிட்டு இருப்பாங்க. நம்மள மாதிரி அவங்களால நார்மலா பேச முடியாம எல்லாத்துக்கும் பாட்டாவே பாடிக்கிட்டு இருக்க அந்த கிராம மக்கள் அந்த சாபத்துல இருந்து எப்படி வெளியே வந்தாங்க, இப்படி ஒரு விசித்திரமான சாபம் எப்படி அந்த கிராம மக்களுக்கு வந்துச்சுன்றத நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காத லெவல்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கடைசியில ஒரு பக்காவான மெசேஜோட சொன்ன படம் தான் இந்த சிங்கீதம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். சோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க, இப்போ நாம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஜெயில இருந்து ஒருத்தனை வலுக்கட்டாயமா வெளியில ரிலீஸ் பண்ணி விடுறாங்கல்ல, இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவனுடைய பேர் பிரதாப். இவனுக்கு ஏகப்பட்ட கடன், பண பிரச்சனை. ரீசெண்டா கூட யாரும் ஏமாத்தினால தான் இவனை இவ்வளவு நாள் ஜெயில வச்சிருக்காங்க. ஏன்டா என்ன வெளியில விடுறீங்க, வெளியில போனா கடன் தொல்லை ஏகப்பட்டது இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே நம்ம ஹீரோ வெளியே வந்ததும் ஜெயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு லாயர், வாயா பிரதாப் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கின்ற மாதிரி ஒரு பேக் நம்ம ஹீரோ கையில கொடுக்க, அந்த பேக்ல ஒன்று இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தெரியாதனமா அதை தூக்கி குப்பலாரில போட, அடே பிரதாப் உங்க அப்பா உனக்காக விட்டு போன சொத்து பத்திரம் அந்த பேக்ல தான்டா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல, என்ன லாயர் இவ்வளவு லேட்டா சொல்றேன்னு சொல்லிட்டு டப்புனு நம்ம ஹீரோ அந்த குப்பலாரில ஏறி இவன் தூக்கி போட்டு அந்த பேக்கை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு சூட்கேஸை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளதான் அந்த பத்திரம் இருக்கு. அந்த பத்திரத்துல கிட்டத்தட்ட 99 ஏக்கர் குபேரபுரம் என்ற ஊர்ல இவருக்காக விட்டு போயிருக்காரு. அவ்வளவுதான், பையன் குஷியாயிரான். கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பஸ்ஸை பிடிச்சி அந்த குபேரபுரம் ஊரோடைய எல்லையில போய் இறங்குறான். பார்த்தா அது ஒரு மாதிரி பாலைவனமா இருக்கு. இந்த ஊர்ல 99 ஏக்கர் எதுக்காக எங்க அப்பா வாங்கி போட்டுருக்கணும், சரி வர வரைக்கும் லாபம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த குபேரபுரம் ஊருக்குள்ள போறதுக்காக போனா நடுவில் ஒரு பெரிய பாலம் இருக்கு. அந்த பாலத்தை கடந்தாதான் அந்த பக்கம் அந்த குபேரபுரம். பாலத்தை கடந்து நம்ம ஹீரோ அந்த ஊருக்குள்ள போறான். அப்படியே அந்த ஊருக்குள்ள போனதும் வாண்டடா ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோக்கு கார்ல லிஃப்ட் கொடுக்குறாரு. தம்பி நீங்க பிரதாபா, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி நம்ம ஹீரோவை கார்ல ஏத்திட்டு கூட்டு போக, அந்த கார்ல அவர் கூட பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது தெரியாதனமா நம்ம ஹீரோ மியூசிக் பிளேயர் ஆன் பண்ண, ஐயோ தம்பி எனக்கு பாட்டுனாலே ஆவாதுன்ற மாதிரி டிரைவர் காதை பொத்த டப்புனு இப்ப கார் கண்ட்ரோல் இல்லாம ஒரு மரத்துல போய் மோத, அந்த மரத்துல இருந்து ஒரு லேடி எந்திரிச்சு கத்துறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களுடைய பேர் கௌரி. இவங்க இருக்கக்கூடிய இந்த மரத்தை இவங்களுடைய தாயா பாக்குறாங்க. ஏன்னா இந்த மொத்த ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு மரம்னா அது இந்த ஒரு மரம் தான். இந்த ஒரு பெரிய மரத்தை தான் நம்ம ஹீரோயின் தன்னுடைய அம்மாவா பாத்துட்டு இருக்காங்க. அம்மா மேல வந்து மோதிட்டிடா அப்படின்ற மாதிரி கார்காரங்களை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க, ஏமா கௌரி நீ கத்தந்தாலாம் போதும், இவர் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கூடிய பிரதாப், இவரை நம்மளுடைய ரேணு மேடம் வீட்டுல நீ டிராப் பண்ணிட அப்படின்ற மாதிரி அந்த கார் டிரைவர் கேட்க, ஹீரோயின் கிட்ட ஒரு எலக்ட்ரிக் வண்டி இருக்கு, அந்த வண்டியில கூட்டு போனா என் மரத்துக்கிட்ட நீங்க சாரி கேட்கணும், சாரி கேட்டா மட்டும் தான் நான் கூட்டு போவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மரமே சாரி அப்படின்ற மாதிரி சாரியை கேட்டு ஹீரோயின் கூட வண்டியில ஏறி ஹீரோயின் கூட டிராவல் பண்ணிட்டு ஊருக்குள்ள போயிட்டு இருக்க, ஒரு பெரிய மலை கிட்ட ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி வேண்டிட்டு இருக்காங்க. ஓ இந்த ஊர்ல இங்கதான் கோயில் இருக்கான்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ வண்டி நிறுத்தி சொல்லிட்டு நேரா இப்போ அந்த கோயிலை பார்க்க போறாரு. எல்லாரும் மலை மேல கீரிப்புள்ள ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பாறை இருக்கு, அந்த பாறை தான் வேண்டிட்டு இருக்காங்க. இத பத்தி நம்ம ஹீரோ அங்க இருக்க பூசாரி கிட்ட கேட்க, நாங்க கடவுளா நினைக்கக்கூடிய குபேரர் இந்த மலைக்குள்ள ஒரு பெரிய குகை இருக்கு, அந்த குகைக்குள்ள தான் அந்த குபேரர் இருக்கதா நாங்க நம்புறோம், அதனாலதான் நாங்க இங்க ப்ரே பண்றோம் அப்படின்ற மாதிரி அந்த பூசாரி சொல்ல, ஓகே நம்ம ஹீரோவும் வந்த வேலை முடியணும்ன்ற மாதிரி ப்ரே பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது அந்த ஊர்க்காரங்க எல்லாம் நீங்க தான் பிரதாப்பா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா இந்த ஊர்க்காரங்க எல்லாருக்கும் பிரதாப்போடைய அப்பா அம்மாவை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க இப்போ உயிரோட இல்ல. முன்னொரு காலத்துல பிரதாப்போடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே இந்த ஊர்ல தான் வாழ்ந்து இருக்காங்க போல. பிரதாப் ஊருக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சதுமே அதே கோயில் கிட்ட போசமான ஒரு வயசான பாட்டி அவங்களும் பிரதாப் வந்திருக்காரா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கோட பாக்குறாங்க. சோ இந்த பிரதாப்போடைய வருகையை ஊரே எதிர்பார்த்து இருந்திருக்கு. இப்ப கோயிலையும் விசிட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்துட்டு நேரா இப்போ ரேணு மேடம் என்ற ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. இந்த ரேணு மேடம் யாருன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோல்டு மைனிங்கை மொத்தமா ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மைனிங் வேலைக்காக அந்த ஊர் மக்களுடைய உழைப்பை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கிறவர் யாருன்னா அது நம்ம ஹீரோயின் கௌரி மட்டும் தான். மத்தவங்க எல்லாருமே வாயை பொத்திட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள புதுசா போயிருக்கு நம்ம ஹீரோ நேரா உள்ள போயிட்டு ரேணு மேடம் மீட் பண்றாங்க. ரேணு மேடம்க்கு ஒரு அப்பா இருக்காரு. இந்த அப்பங்காரன் தான் சரியான காசு பைத்தியம். அவங்க கிட்ட இருந்தா இந்த பொண்ணுக்கும் பண பைத்தியம் பிடிச்சிருக்கு. இந்த ரேணுவோட அப்பாவும் சேர்ந்துட்டு என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஊர்ல முடிஞ்ச அளவுக்கு இவங்க கோல்ட் மைனிங்ல இருந்த கோல்ஸ் எல்லாம் சுரண்டியாச்சு. இதுக்கு மேல இந்த மைனிங்ல ஒண்ணுமே கிடைக்க போறது இல்ல. சோ அந்த மொத்த மைனிங்கையும் ஒரு ஆப்பிரிக்கனுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு வித்துடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ அதுக்காக டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு ரெடியா இருந்திருக்காங்க. அந்த டைமிங்ல தான் அந்த மொத்த இடத்துக்கு சொந்தக்காரரான பிரதாப் அந்த ஸ்பாட்டுக்கு வர, அந்த டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்துட்டு மொத்தமா கிழிச்சு போட்டு, இது ஆக்சுவலா எங்க அப்பாவுடைய இடம், இதுக்கு வாரிசு நான் தான். யோ ஆப்பிரிக்கன், இந்த ரேணு உனக்கு விக்கிறதா சொல்லக்கூடிய அந்த கோல்ட் மைனிங்ல கோல்டு இருக்கான்னு முதல்ல செக் பண்ணியா? ஆஹா மண்ட மேல அந்த கொண்டையை மறந்துட்டுமே சொல்லிட்டு அந்த ஆப்பிரிக்கனும் ஃபர்ஸ்ட் கோல்டு, அதுக்கப்புறம் தான் மைனிங் என்னால வாங்க முடியும் அப்படின்னு அந்த ஆப்பிரிக்கனும் சொல்ல, அப்ப ஸ்பாட்ல இருக்க ரேணு மறைமுகமா நம்ம ஹீரோ பிரதாப் கிட்ட, எப்பா இங்க இருந்த கோல்டு எல்லாத்தையுமே சுரண்டியாச்சு, இங்க சுத்தமா கோல்டு இல்ல, அதனாலதான் வர்ற காசுக்கு அந்த ஆப்பிரிக்கன் தலையில கட்டிலான்னு பார்த்தா நீ வந்து இப்படி சொதப்பறியே, சரி ஓகே அவன் கொடுக்குற பணத்துல எனக்கு 50-50 ஷேர் கொடுக்கணும் அப்படின்றப்ப நம்ம ஹீரோ ரேணு கிட்ட டீல் பேசிட்டு அந்த குபேரபுரம்ன்ற அந்த ஊர் முழுக்க எல்லா பக்கமும் இருந்த கோல்டு சுரண்டியாச்சு, ஒரே ஒரு இடத்தை தவிர அந்த இடம் தான் நம்ம
ஹீரோன் தன்னுடைய அம்மாவா பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பெரிய மரம் இருக்கக்கூடிய இடம் இதை மட்டும் ஏன் விட்டு வச்சுக்கிட்டு இங்கேயும் கோல்டு மைனிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கோல்டு எடுக்கிறோம், ஆப்பிரிக்கனுக்கு விற்கிறோம், பணத்தை பார்க்குறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ரேணு கூட டீல் பேசிக்க வெளியே நம்ம ஹீரோன் கௌரி ரேணு கிட்ட பயங்கர பிரச்சனை. ஒர்க்கர்ஸ் நீங்க ஒர்க்கர்ஸா பாக்குறதுல அவங்களை அடிமையா வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்க கௌரியோட அப்பா ரேணு கிட்ட தான் தொழிலாளியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. யோ உன் பொண்ணு என்ன புரட்சி போராட்டம் கத்திக்கிட்டு இருக்கா, ஒழுங்கா அவளை இங்க கூட்டிட்டு போ, இல்ல உனக்கும் இங்க வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி ரேணு மேல இருந்தே மிரட்ட வேற வழியே இல்லாம கௌரியோட அப்பா தயவு செஞ்சு இங்க இருந்து போமா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கௌரி ஹீரோ கூட்டிட்டு அப்படியே ஊருக்குள்ள போக இப்பதான் அந்த குபேரபுரம் ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை பத்தி நமக்கு டீடைலிங்கா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஊருக்குள்ள போகும்போது எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டே இருக்கவனுங்க, காரணமே இல்லாம அவனுங்க சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. இன்னொரு பக்கம் காதல் சொட்ட சொட்ட ஒரு காதல் ஜோடி உருகி உருகி காதல் பண்ணிட்டு இருக்காங்க. 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர். இப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய அந்த ஊருக்குள்ள நம்ம ஹீரோ எல்லாரையும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ஊருக்குள்ள வந்திருக்கிறத எல்லாரும் சந்தோஷமா பாக்குறாங்க. இதுக்கு நடுவுல தான் அந்த ஊர்ல ஒரு பிரெக்னன்ட் லேடி இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோ நேரா போயிட்டு அக்கா இந்த காசை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி காசை கையில கொடுக்க, இல்லமா வேணா இந்த ஊரே என்ன ஒரு சாபம் பிடிச்ச பொண்ணுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பிரெக்னன்ட் உமன் சொல்ல, என்ன காரணம்னா இந்த பிரெக்னன்ட் உமனுடைய ஹஸ்பண்ட் தங்க சுரங்கத்தெல்லாம் விழுந்து இறந்திருப்பாரு. அவர் இறந்ததுல இருந்தே இந்த ஊர்க்காரங்கலாம் இவளுடைய கணவன் இறந்தது காரணம் இந்த பொண்ணு தான், ராசி இல்லாத பொண்ணு அப்படின்ற மாதிரி அவளை ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனா இந்த பிரெக்னன்ட் லேடியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரே ஆள்னா அது நம்ம ஹீரோன் கௌரி மட்டும் தான். அதுக்காக தான் எப்படியாச்சும் காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஊருக்குள்ள இருக்க ஒரு வீட்டுல நம்ம ஹீரோக்கு ஸ்டே பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ போனதுமே உள்ள ஒரு மர்ம நபர் நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு போக ஹீரோ அலற, அந்த அலறல் சத்தம் கேட்டுட்டு ஹீரோன் உள்ளுக்குள்ள போயிட்டு என்னாச்சுன்னு போய் பார்த்தா போசமான்ற அந்த வயசான பாட்டி அவங்க தான் நம்ம ஹீரோவுடைய கையை பிடிச்சி சம்பந்தமே நம்ம ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல பேசிக்கிட்டே தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் தான் ஹீரோ காப்பாத்துறாங்க. இது என் பாட்டி தான், ரொம்ப நாளா இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோன் அங்க இருந்து கிளம்பி நேரா எப்போ இவங்க வீட்டுல எல்லாம் தூங்க மாட்டாங்க, தன்னுடைய அம்மாவா நினைக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்க கடைசி மரம் அந்த மரத்துக்கு அடியில் தான் போய் உறங்குவாங்க. அப்படி நம்ம ஹீரோன் அன்னைக்கு நைட்டு போயிட்டு அங்க தூங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இந்த மரத்தை பிடுங்கிறதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான் கடுப்பான நம்ம ஹீரோயின் என் மரத்து மேல கை வச்சிங்க அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ண அந்த ஸ்பாட்ல ஊர்க்காரங்க எல்லாம் சுத்து போட்டுக்கிறாங்க. அண்ட் இதுக்கு முக்கிய காரணமான ரேணுவும் அங்கதான் இருக்காங்க. இந்த ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருக்கு ஒரு நல்லது நடக்க போது இங்க மட்டும் தங்கம் கிடைச்சிச்சுன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் எல்லாம் மாறிடும். சோ அதுக்காக இந்த மரத்தை வெட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஊரையே இந்த ரேணு திருப்பி விட்டு இருக்கு. ஊர்க்காரங்களும் சரி ஓகே மரத்தை பிடிங்கலான்ற மாதிரி வந்து நிக்கிறாங்க. கடுப்பான நம்ம ஹீரோயின் உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, சுத்தி பாருங்க கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் வெறும் பொட்டல் காடா இருக்கு. ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் குளிர்மையான காத்தும் நிழலும் இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் இந்த ஒரு மரம் மட்டும் தான். இதையும் வெட்டிட்டு எங்க போவீங்க, இந்த மரத்தை நான் வெட்ட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பிடிவாதமா நின்று அங்க சண்டை போட, ஏப்பா உன் பொண்ணை கண்ட்ரோல் பண்ணி அங்க கூட்டு போப்பா அப்படின்ற மாதிரி ரேணு ஒரு பக்கம் அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்க, உடனே அவங்க அப்பாவும் போயிட்டு தன்னுடைய பொண்ணை பிடிச்சி அங்க தர இழுத்துட்டு போயிடுறாரு. ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அவ்வளவு பெரிய மரத்தை இவங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வெட்ட அதை பார்த்து துடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு கிட்ட ஓடி போறாங்க. அவ்வளவு பெரிய மரம் அப்படியே இப்போ வெட்டப்பட்டு கீழே விழும்போது ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோயின் மேல விழுந்திருக்கும். ஆனா ஸ்பாட்டை நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை காப்பாத்தி கூட்டு வந்துறாரு. ஹீரோயின் கண்ணு முன்னாடி தான் அம்மாவை நினைச்ச அந்த மரம் அப்படியே சரிஞ்சு விழுத பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க கட் பண்ணா அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயின் நேரா இப்போ இவங்க குபேர கடவுள் இருக்கிறதா நினைக்கக்கூடிய அந்த மலை கிட்ட தான் போயிட்டு, நீ எல்லாம் ஒரு கடவுளா, நான் வேண்டது உனக்கு சுத்தமா காதல கேட்கலையா, என் அம்மாவை நினைச்சிட்டு இருந்த என் மரத்தை அவனுக்கு வெட்டிட்டானுங்க, நீ உண்மையான கடவுளா இருந்தா என்னுடைய புலம்பல உனக்கு கேட்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்தி கத்தி கடவுளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க சட்டுன்னு பாத்தீங்கன்னா அந்த மலையில ஒரு விரிசல், அந்த விரிசல் அப்படியே இப்போ நம்ம ஹீரோனை குகைக்குள்ள தள்ளி விட்டுடுது. அப்படி நம்ம ஹீரோன் அந்த குகைக்குள்ள விழுந்ததும் இங்கதான் குபேர கடவுள் இருக்குதா சொல்றாங்க. நீ இங்கதான் இருக்கனா, இந்த ஊர்ல இருந்த ஒரே ஒரு மரத்தை வெட்டும் போது ஊரே ஒண்ணு கூடி வேடிக்கை தான் பார்த்தாங்களே தவிர அதை எதிர்த்து ஒருத்தனுமே குரல் கொடுக்கல. அப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்கு குரல், எதுக்கு பேசணும், அப்படியே பேசினாலும் அவங்க வாயிலிருந்து வெறும் பொய்யா வந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்கு பேச்சு, அப்படிப்பட்டவங்களுக்கு பேச்சு வராமலே போயிடலாம் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் ஊர்க்காரங்களுக்கு சாபம் லெவலுக்கு அந்த குகைக்குள்ள சாமி இருக்கிறதா நம்பிட்டு புலம்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கற்பனா அடுத்த நாள் காலையில கோழி கொக்கரக்கோன்னு கூவாம ஒரு மாதிரி பாட்டா கூவிக்கிட்டு இருக்கு. அந்த சத்தத்தோடவே பேப்பர் போடக்கூடிய ஒரு சின்ன பையன் எந்திரிச்சதும் ஊருக்குள்ள பேப்பர் போட்டுட்டு போக அப்போ ஒரு வீட்டுக்கு வெளியில ஒரு அம்மா தண்ணி தெளிச்சிட்டு இருக்காங்க. அந்த தண்ணி அந்த பையன் மேல விழ, அக்கா தண்ணி பார்த்து தெளிக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அதையே பாட்டா பாடுறான். தம்பி நீ ஓரமா போக மாட்டியா அப்படின்ற மாதிரி அந்த அக்காவும் பேசுறது பாட்டா வருது. ரெண்டு பேருக்கும் ஒண்ணு புரியல. அதுக்கப்புறம் தான் அந்த ஊர்ல இருக்க யாரு என்ன பேசினாலும் அது வெறும் அப்படியே பாட்டா ராகமா தான் வருதே தவிர அவங்களால நார்மலாவே பேச முடியல. நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி கதிகலிங்க போயிடுறாங்க. ஐயோ நம்ம ஊருக்கு ஏதோ வந்துருச்சு, இனி இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுடைய புட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆட்டோலையும் ஆப்பிரிக்கன் ஏறிக்கிறான். ஏன்னா அவன் பேசுறதும் பாட்டா தான் கேக்குது. சோ இப்படி இந்த ஊரே வித்தியாசமா பேசுறதெல்லாம் பாட்டா மாற இதுக்கு மேல இந்த ஊருக்குள்ள இருக்க வேணாம்னு சொல்லிட்டு வேக வேகமா எல்லாரும் அந்த ஊரை விட்டு ஓடலாம் சொல்லிட்டு ஊர் எல்லையில இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணதுக்காக வராங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் ஒரு பெரிய பிரேக் ஏற்பட்டு பிரிட்ஜே பாதி உடஞ்சு விழுந்துடுது. ஜஸ்ட் மிஸ் அந்த ஆட்டோல இருந்தவங்க எல்லாரும் உயிர் தப்பிட்டாங்க. இதுக்கு மேல இந்த ஊரை விட்டு வெளியேற முடியாது. திரும்ப எல்லாரும் ஊருக்குள்ள வந்ததும் ஊரே ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன பேசணும் வெறும் பாட்டா தான் வருது. இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே நேரா இப்போ இந்த கோயில் கிட்ட வந்து கடவுளே என்னது அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு பக்கம் புலம்ப. இதுக்கு நடுவில் அந்த ஊர்ல இருந்த ஒரு 5 ரூபா டாக்டர் இருக்கார்ல, அவரு வந்து ஊர்க்காரங்க கிட்ட இது ஒரு சாதாரண நோய் தான், 3 நாள்ல குணமாயிடும், அதுக்கான மருந்து நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அதையும் பாட்டா பாட, இது ஒன்னும் நோய் கிடையாது, இது ஒரு சாபம் அப்படின்ற மாதிரி அந்த கோயில் பூசாரி ஒரு பக்கம் சண்டை போட ஊர்ல பாதி பேர் டாக்டர் சொல்ற பேச்சு கேட்டுட்டு 3 நாளா மாத்திரை மருந்து எடுத்துட்டு குணமாகும் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் கடவுளுக்கு வேண்டிக்கிட்டு மொட்டை போட்டா சரியாயிடுன்ற மாதிரி மொட்டை போட்டுட்டு இருக்காங்க. சரியா 3 நாள் முடியுது, எல்லாருக்கும் சரியா இருக்குன்னு பார்த்தா இன்னும் அதே மாதிரி பழையபடி பாட்டு தான் பாடிட்டு இருக்காங்க. சோ ஊரே இப்ப தெருவுக்கு வந்து நின்று மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க.
போட்டுக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டதுக்கு முக்கிய காரணம் கடந்த 3 நாளா வெறும் பாட்டு தான் இவங்க வாயில இருந்து வந்துச்சு. இப்போ இவங்க பாடுற பாட்டுல வெறும் உண்மைதான் வந்துட்டு இருக்கு. எஸ், இவங்களால பொய்யே பேச முடியல. இதனால அந்த ஊருக்குள்ள எல்லாருக்குள்ளயும் சண்டை. இப்படி மாத்தி சண்டை போட்டுக்க. அப்ப அந்த ஸ்பாட்ல மொத்த ஊரே கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இருக்க ரேணு இருக்காங்களே, அவங்க அங்க வந்து நீங்க என்ன வேணா சண்டை போட்டுக்கங்க, ஆனா எனக்கு ஏன் வேலை ஆகணும், அப்பதான் என்னால இந்த மைனிங்க அந்த ஆப்பிரிக்கனுக்கு வித்துட்டு பணம் பார்க்க முடியும், ஏன்னா நான் ஒரு ஃப்ராடு அப்படின்ற மாதிரி இவங்க வாயில இருந்து உண்மை வர, என்ன நீங்க ஃப்ராடா, உங்களை போய் நான் நம்பினே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தான் கௌரியோட அப்பா முதல் முறையா ரேணுவை எதிர்த்து நிக்கிறாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, இவர் கூட இருந்த மொத்த தொழிலாளியும் எதிர்த்து நிக்க அப்படியே இப்ப ரேணு பின்வாங்கி நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள போயிட்டு உள்ள இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க, ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு நீங்க எல்லாரும் வேலைக்கு போனா மாசம் உங்களுக்கு சம்பளம் வரும், இல்லனா உங்களை நாங்க வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்ட, வேலை இல்லனா ஹேரா போச்சு, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கலனா அங்க யாரும் வேலைக்கு வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி கௌரியோட அப்பா கட்டண்டா பேசிட்டு தான் தொழிலாளியை கூட கூட்டு போயிடாரு. அப்பாக்கு நம்ம ஹீரோ பிரதாப் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் கடுப்பாயிட்டு இருக்காரு. ஏன்னா அவரும் ஒரு வகையில இந்த ஊரை ஏமாத்திட்டு பணம் பார்த்தலான்ற ஒரு ஐடியா தான் வந்திருப்பாரு. அந்த உண்மையை வெளியே வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பிரதாப் மேல இருந்த அந்த மரியாதை எல்லாம் மொத்தமா போய் ஹீரோவை எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சாங்க. உங்க அம்மா சைலஜா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, அவங்களுக்கு பிறந்த பையனா நீ வெக்க கேடு அப்படின்ற மாதிரி இதையும் பாட்டாவே நம்ம ஹீரோ நாங்க வந்து பாட, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், இதை வித்து வர பணத்தில் தான் என் வாழ்க்கையே இருக்கு, இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் திரும்ப வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ புலம்பலா பாட்டா பாட, அதுக்கு கடவுள் தான் இறங்கி வரணும் அப்படின்ற மாதிரி போற போக்குல ஐடியா கொடுத்துட்டு போக, அடுத்த நாளே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஊரே அந்த பாறை மலையை தானே கடவுளா வேண்டிட்டு இருக்காங்க. சோ அந்த பாறையில ஹீரோ ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கான். இந்த மாதிரி ஊருக்கு வந்திருக்க சாபம் நீங்கணும்னா கடவுளுக்கு பிடிச்சதை படைக்கணும். அதை பூசாரி படிச்சு பார்த்துட்டு நம்ம கடவுள் குபேரருக்கு பிடிச்சது தங்கம் தான், எப்படியாவது அந்த புது மைனிங்ல தங்கத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம ஊர் மேல வந்திருக்க சாபம் நீங்கிடும் அப்படின்ற மாதிரி அந்த பூசாரி சொல்ல, உடனே ஊருக்காரங்களாம் அந்த புது மைனிங்ல வேலையில இறங்குறாங்க. ஹீரோ போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் களத்துல இறங்கி வேலை பார்க்க, இந்த ஒர்க்கர்ஸ் மட்டுமே நம்மனா வேலைக்காகுது, டைனமைட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சுரங்கத்துக்குள்ள பாம்பு வச்சுட்டு அந்த பாம்பை பிளாஸ்ட் பண்றதுக்காக கனெக்ஷன் கொடுக்க வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இது தெரியாத அந்த ஆப்பிரிக்கன் அந்த சுரங்கத்துக்குள்ள போறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ யோ உள்ள போவாதியா, உள்ள பாம்பு செட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளக்க புடிங்கி போட்டு சுரங்கத்துக்குள்ள போக, உள்ள போன ஆப்பிரிக்கன் ஆளை காணோம். அவன் ஆல்ரெடி வெளியில வந்துட்டான் போல. உள்ள இருந்த பாம்பு ஹீரோ கையில இருக்கு. இது தெரியாத வெளியில இருக்க ஒர்க்கர்ஸ் யாரா இந்த பிளக்க புடிங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிளக்க டிட்டனன்ட்டோட போட்டு விட்டுறாங்க. அவ்வளவுதான், சுரங்கத்துக்குள்ள பிளாஸ்ட் ஆக, ஐயோ உள்ளதான் பிரதாப் தம்பி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஊரே கதிகலங்க. பிளாஸ்ட் ஆன அந்த சுரங்கத்துக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ அப்படியே வெளியில வராரு. எஸ், எப்படியே உயிர் பழச்சிட்டான் போல. ஆனா வெளியே வரும்போது கையில ஒரு தங்க கட்டியோட வந்திருக்கான். கடைசியா நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு தங்கத்தை கண்டுபிடிச்சான்னு சொன்னதும் அவ்வளவுதான், ஊரே நம்ம ஹீரோவை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. பிரதாப் தம்பி தான் நம்ம ஊரை காக்க வந்த காவல் தெய்வம், பிரதாப் தம்பி வாழ்க வாழ்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை தூக்கி வச்சு கொண்டாட இதை ஹீரோயின் பாக்குறாங்க. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு ஹீரோ மேல காதல் வர அப்படியே 2 பேரும் ஒன்னா அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல 2 பேருக்குள்ளயும் பயங்கர சண்டை. அதுல ஒருத்தர் யாருன்னா படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ திரைத்தனமா மியூசிக் பிளேயர் கார்ல போட்டான்னு தெரிஞ்சதுமே பாட்டு சத்தம் கேட்டாலே அலர்ஜி ஆகக்கூடிய அந்த கார் டிரைவர் காரை கொண்டு போயிட்டு மரத்துல விட்டார்ல, அந்த கார் டிரைவருடைய காதலியே ஒரு குடிகாரன் பாடிட்டே இருந்திருக்கான். கொலை வெறியில கடப்பார் எடுத்து குத்தத்துக்கு போக, அப்ப ஸ்பாட்ல நம்ம ஹீரோ ரேடியோல ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் வாசிக்கிறவங்களை பேசுறத அப்படியே அந்த ரேடியோ பிளே பண்ணி அவர் கையில் கொடுக்க, அவர் அப்படியே அதை கேட்டே அமைதியா போயிடுறாரு. பரவாயில்லையே, நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோனும் பார்த்து ரசிக்க, உங்க புது ஓனர் பிரதாப் இந்த மாதிரி நிறைய புது ஐடியாவை கொடுப்பான். இன்ஃபேக்ட் ஒத்த மரத்தை வெட்டுற ஐடியாவே அவன் தான் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி போற போக்குல இந்த ரேணு போட்டு விடுக, அட பாவி, என் அம்மாவா பார்த்துட்டு இருந்த அந்த மரத்தை வெட்டின ஐடியா கொடுத்ததே நீ தானா, நீ ஒருத்தன் தான் மரம் வெட்டுறதுக்கு காரணம் முன்னாடியே தெரிஞ்சிச்சானா கடவுள் கிட்ட உனக்கு மட்டும் தான் பேச்சு போடுன்னு சாபம் கேட்டிருப்பேன், இப்ப பாரு ஊரே அவசப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி போற போக்குல நம்ம ஹீரோன் வாய் விட, அப்போ நீ தான் இந்த மாதிரி கடவுள் கிட்ட சாபம் கேட்டியா அப்படின்ற மாதிரி ஊரே ஒண்ணு கூடி ஹீரோயின் பக்கம் திரும்ப, ஹீரோயினால தான் இந்த ஊருக்கே இப்படி ஒரு சாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு மொத்த ஊரே ஒண்ணு கூடி ஹீரோயின் பக்கம் திரும்பி என்ன நடந்துச்சு, எப்படி இந்த சாபம் வந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது தான் நம்ம ஹீரோன் அந்த குகைக்குள்ள போனது, உள்ள போனதும் குபேர கடவுள் கிட்ட இவங்க புலம்பி வேண்டது, குறிப்பா மரம் வெட்டும் போது இந்த ஊரே எதிர்த்து பேசல, அப்படிப்பட்டவங்களுக்கு பேச்சே வரக்கூடாதுன்னு வேணா எல்லாரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பேசினாலும் வாயை தந்தா வெறும் பொய் தானே பேசிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்டவங்களுக்கு வெறும் உண்மை மட்டும் தான் பேசணுன்ற மாதிரி சாபம் வந்திருக்கு. கடைசியா 3ஆவதா ஒரு வேண்டுதலையும் வச்சிருக்காங்க, இந்த ஊரே பைத்தியக்காரனா அவனுன்ற மாதிரியும் வேண்டியிருக்காங்க. அடி பாவி, யாராவது கடவுள் கிட்ட இப்படிலாம் வேணலாமா, என்ன பண்ணுவீங்களுக்கு தெரியாது, திரும்ப அந்த குகைக்குள்ள போயிட்டு இந்த வரத்தெல்லாம் வாபஸ் வாங்கின்ற மாதிரி டே குபேர கடவுள் கிட்ட போயிட்டு நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை அந்த குகைக்குள்ள தள்ளணுன்ற மாதிரி ஊரே ஒண்ணு கூட டைமிங்ல நம்ம ஹீரோ உள்ள பூந்து ஹீரோயினை காப்பாத்துறாரு. அப்படி காப்பாத்தினதும் இங்க பாருங்க, இந்த குகைக்குள்ள கடவுள் கிட்ட போய் வேணும்னா அதுக்கு நம்ம கௌரி தான் அனுப்பணும்னு அவசியம் இல்ல, யாராவது நல்ல மனசுள்ள ஆள் உள்ள போனாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்ல மனசுள்ள ஆள்னா அது பிரதாப் தம்பி நீங்க தான், எங்க ஊரை காக்க வந்த காவல் தெய்வம், நீங்களே போயிட்டு கடவுள் கிட்ட வேணுங்கன்ற மாதிரி ஊரே ஒண்ணு கூடி நம்ம ஹீரோவை தூக்கி அந்த குகைக்குள்ள வலுக்கட்டாயமா போட்டுறாங்க. குகைக்குள்ள விழுந்த நம்ம ஹீரோடைய நிலைமை என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோயின் வெளியில இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்க இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கு பாருங்க இந்த படத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஊரே ஒன்று கூடி குகைக்குள்ள போன ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உத்து பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த குகைக்குள்ளேருந்து ஒரு சத்தம், என்ன சத்தம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அப்படியே கிட்ட போய் பார்க்குறாங்க. குகைக்குள்ளேருந்து அப்படியே நம்ம ஹீரோவை யாரோ தூக்கி வீசி அடிச்ச மாதிரி ஏர்ல வந்து நம்ம ஹீரோ விழுறாரு. அப்படி விழுந்த நம்ம ஹீரோவை அந்த ஊர்ல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஹீரோ மயக்கத்துல இருந்து கண் முழிச்சதும் இப்போ ஊரே ஒன்று கூடி பிரதாப் என்ன சொல்ல போறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, ஹீரோ வாயை திறந்தாலே வேற ஏதோ ஒரு புரியாத பாஷையில பேசுறான். அதே கிராமத்துல ரொம்ப காலமா பைத்தியம் பிடிச்சி சுத்திட்டு இருக்க போசம்மான்ற ஒரு வயசான பாட்டி இருக்காங்களே, அவங்க எப்படி புரியாத பாஷையில புலம்பிட்டே
இருப்பாங்களோ அதே பாணியில் தான் பிரதாப்பும் பேசுறது யாருக்குமே ஒன்றும் புரியல. ஆஹா, கடைசியில் நம்ம காக்க வந்த காவல் தெய்வமான பிரதாப்பே இப்போ பைத்தியம் ஆயிடானா அப்படின்னு மாதிரி ஊரே ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸா புலம்பிக்கிட்டே போயிடறாங்க. அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோயின் தன்னால தான் இவன் குகைக்குள்ள போனான்னு சொல்லிட்டு பிரதாப்பை பார்க்கறதுக்காக அவன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எனக்காக குகைக்குள்ள போறதுக்கு நீ என்ன ஹீரோவா, ஏன் இப்பெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ பிரதாப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பேரலா இந்த பக்கம் இந்த ஆப்பிரிக்கன் இருக்கான அவன் ஒரு பக்கம் இந்த ரேணுவை பிடிச்சி கிழிக்கிறான். நீ ஒன்னுத்துக்குமே லாக்கில, நீ ஒரு யூஸ்லெஸ் ஆன ஓனர், உன்னால அந்த பிரதாப் கிட்ட ஒரு சைன் கூட வாங்கிட்டு வர முடியாதா, அவன் வந்த அன்னைக்கே டாக்குமெண்ட்ல சைன் போட்டுருந்தானா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் பயங்கரமா திட்ட ரேணுக்கு பயங்கர அசிங்கமாயிடுது. உடனே அவங்க அன்னைக்கு ராத்திரியே கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த வீட்டை நோக்கி தான் வராங்க. ஹீரோ வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க சத்தம் கேட்டதும் ஹீரோ உடனே கட்டில் வெளியில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. யார் வந்திருக்கான்னு பார்த்தா அது அந்த ரேணு. அவங்க உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோ பிடிச்சி உனக்கு இந்த ஊரும் முக்கியம் இல்ல, இந்த ஊர் மக்களும் முக்கியம் இல்ல, உனக்கு தேவை பணம், அந்த பணம் தானே அதை நான் உனக்கு தரேன், இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு அப்படின்ற மாதிரி பத்திரத்தை கொடுக்க இவனும் சைன் போட்டு கொடுக்குறான். ஆனா அதுவும் இவன் பேசுற மாதிரி புரியாத பாஷையில் இருக்கு. நான் சைன் போட்டுருக்க அப்படின்ற மாதிரி ரேணு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோன் வெளியே வந்தாங்க. ஹே, இந்த பைத்தியம் எங்க பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரேணு நம்ம ஹீரோனை பார்த்து பைத்தியம் திட்ட, எது நான் பைத்தியமா, நீ தான் பைத்தியம், பண பைத்தியம் பிடிச்சிருக்கு, உன்னாலதான் இந்த ஊரே இப்படியா இருக்கு அப்படின்ற மாதிரி ரேணுவும் ஹீரோயின் கௌரியும் மாத்தி சண்டை போட்டுக்க. இந்த சண்டைக்கு நடுவுல அந்த இரவு ரேணு வந்த அந்த கார்ல ஹீரோவை யாரோ ஒரு மர்ம நபர் கடத்தி கொண்டு போறாரு. பிரதாப்பை காப்பாத்துறதுக்காக எலியும் புனியமா இருந்த ரேணுவும் ஹீரோயின் கௌரியும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வண்டி எடுத்துட்டு வேகமா அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே போனா அந்த கார் ஒரு இடத்துல கிராஷ் ஆகி நிக்குது. காருக்குள்ள இருந்த ஹீரோவையும் காணும், ஹீரோ கடத்திட்டு வந்த அந்த மர்ம நபரையும் காணும். அந்த கார் நேரா எங்க வந்திருக்குன்னா அந்த கிராமத்துல இருந்த பழைய தங்க சுரங்கம். கடத்தினவன் கண்டிப்பா உள்ளதான் போயிருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்களும் தைரியத்தை வரவழைச்சிட்டு அந்த பழைய தங்க சுரங்கத்துக்குள்ள போனா ஹீரோவை கடத்திட்டு வந்த அந்த மர்ம நபர் உள்ளதான் இருக்கான். அவன் யாருன்னு சொல்லிட்டு துணியை விலக்கிட்டு பார்த்தா அந்த ஊருக்குள்ள எந்நேரமும் போதையில சுத்திட்டு இருக்க தாஸ்ன்ற ஒருத்தன். யோ தாசே, நீ தான் பிரதாப கடத்திட்டு வந்தியா, எதுக்கா கடத்திட்டு வந்த அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கேட்க, என்ன கடத்திட்டு வர சொன்னதே அந்த அம்மா தான் அப்படின்னு அவன் கை காட்ட, யாரா பிரதாப கடத்திட்டு வர சொன்னான்னு பார்த்தா அந்த ஊர்ல ரொம்ப காலமா பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்க போசம்மா, அவங்க தான் கடத்திட்டு வர சொல்லியிருக்காங்க. யோ பாட்டி, நீ எதுக்காக பிரதாப கடத்திட்டு வர சொன்ன அப்படின்னு மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போய் கேட்க, அப்ப இந்த போசம்மாவும் பிரதாப்பும் மாத்தி அவங்களுக்கு புரியாத லாங்குவேஜ்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை நம்ம ஹீரோன் உத்து கேட்கறாங்க. அப்படி உத்து கேட்கும் போதுதான் இவங்க ரெண்டு பேரும் புரியாத பாஷையில பேசிட்டு இருக்காங்களே, அது அப்படியே ரொம்ப மெதுவா ஒவ்வொரு வார்த்தையா பேச சொல்றாங்க. அப்படி ஒவ்வொரு வார்த்தையா பேசும்போதுதான் இவங்க ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சாபத்துல இருந்து வெளியே வரணும்னா இவங்க பண்ண தப்ப சரி பண்ணணும் அப்படின்ற வார்த்தை தான் இவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்றத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்தை அவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்ல, அப்ப ஸ்பாட்ல நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி புரியாத பாஷையிலே பேசிட்டு இருந்தார்ல, அவர் இப்ப நார்மலா வராரு. இந்த சிச்சுவேஷன்ல தான் போசமாக்கு எல்லாம் புரிய வருது. இங்க ஏன் இதெல்லாம் நடக்குது தெரியுமா, இது எல்லாத்துக்கும் நானும் ஒரு வகையில காரணம், அது என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு மாதிரி போசமா ஒரு பிளாஷ்பேக் குள்ள போறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த குபேரபுரம் ரொம்ப அழகா பச்சை பசையில் இருந்திருக்கு. இந்த ஊர்ல ஒரு பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பழங்குடியின மக்களுக்கு தலைவன் தலைவியா சைலஜா அண்ட் பிரம்மா அப்படின்னு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. அப்ப இந்த சைலஜம்மா நிறமாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. இந்த ஊரை சுத்தி பார்க்க வந்தவனா ரேணுவோட அப்பா. அவர் இப்ப தெரியாதரமா ஒரு சின்ன செடி மேல மெரிக்க போயிருப்பாரு. அப்ப ஸ்பாட்ல சைலஜம்மா அதை தடுத்து நிறுத்தி, அதுவும் ஒரு உசுறு தான், மெரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டு போயிருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு இயற்கையை நேசிக்கிறவங்க ஊருக்குள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இயற்கையோட இயற்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த கிராமத்துக்குள்ள இந்த ரேணுவோட அப்பா உள்ள போனதுமே குழந்தைங்க எல்லாம் 7 ஸ்டோன்ஸ் விளையாடுறத பாக்குறாரு. அதுல குழந்தைங்க பயன்படுத்துற அந்த 7 ஸ்டோன்ஸ்ல தங்க மாதிரி மின்னுது. அதுக்கப்புறம் தான் இந்த கிராமம் முழுக்க பூமி கடியில தங்கம் நிறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. உடனே இந்த விஷயத்தை சைலஜம்மா கிட்ட மேப்போட காமிச்சு, இந்த கிராமத்துல ஒரு தங்க சுரங்கத்தை ஓபன் பண்ணா நம்ம நிறைய தங்கத்தை பார்க்கலான்ற மாதிரி ஐடியா கொடுக்க, கடுப்பான சைலஜம்மா அவனை திட்டி விரட்டி அனுப்பிறாரு. சைலஜம்மா இந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் இவங்களால சுரங்கத்தை ஸ்டார்ட் பண்ண முடியாது. சோ அதுக்காக ஒரு பிளானை இவன் போடுறான். அந்த பிளான்ல முதல்ல விழுந்தது சைலஜம்மாவுடைய கணவனான பிரம்மா, ரெண்டாவதா விழுந்தது அந்த ஊருடைய மருத்துவச்சான போசம்மா. அவங்களுக்கு கொஞ்சம் தங்கத்தை கொடுத்து ஒரே ஒரு பொய்யை சொல்லி சைலஜம்மாவை இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இந்த போசம்மா ரேணுவோட அப்பம் கொடுத்த அந்த தங்கத்துக்கு ஆசைப்பட்டு நேரா சைலஜம்மா கிட்ட வந்து, உங்க வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைக்கு தொப்புள் குடி சுத்திக்கிட்டு இருக்கு, டவுன்ல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் குழந்தையை காப்பாற்ற முடியுன்ற மாதிரி பொய் சொல்லி அனுப்ப முதல் முறையா சைலஜம்மா அந்த கிராமத்தை விட்டு அவங்க குழந்தைக்காக வெளியேறாங்க. அப்படி வெளியேறி சிட்டிக்கு வந்ததுமே நல்லபடியா அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு தான் இவங்க பிரதாப்னு பேர் வைக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் சைலஜம்மா குழந்தை பெத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்த கேப்ல இவருடைய கணவன் பிரம்மா இருக்கார்ல, அவர் ரேணுவோட அப்பா கூட கை கோர்த்துக்கிட்டு ஊர்க்காரங்களுடைய லேண்ட் எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்கிட்டு நல்லா பச்சை பசேல்னு இருந்த அந்த மொத்த கிராமத்தையுமே மொத்தமா வாஷ் அவுட் பண்ணி தங்க சுரங்கமா மாத்திட்டாங்க. இது எதுவும் தெரியாம குழந்தையை பெத்துட்டு ரொம்ப சந்தோஷமா சைலஜம்மா தன்னுடைய குழந்தை பிரதாப்போட அந்த ஊருக்குள்ள வராங்க. அப்படி ஊருக்குள்ள வந்தா ஊரே சுடுகாடா மாறி இருக்கிறத பார்த்துட்டு கொலை வெறி ஆறாங்க. இதுக்கு காரணமா இருந்த ரேணுடைய அப்பா அவர் அந்த சுரங்கத்துக்குள்ள தான் இருக்காரு. அவரை போயிட்டு பல்லான்னு அரைஞ்சு ஊரே என்னடா இப்படி மாத்தி வச்சிருக்க அப்படின்னு மாதிரி திட்ட, இதுல உன் கணவனுக்கும் பங்கு இருக்கு, எதுவாக இருந்தாலும் உன் கணவன் பிரம்மா கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெனவட்டா கிளம்ப, என்னங்க நடக்குதுங்க, நம்ம ஊரே என்னங்க இப்படி மாத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு மாதிரி சைலஜம்மா தன் கணவன் கோவமா கத்த, இங்க பாருமா, இங்க முழுக்க தங்கம், இந்த தங்கம் நம்ம வாழ்க்கையை மாத்தும், நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப இவ்வளவு நாள் சந்தோஷமா இல்லையா, இல்லமா இந்த
இந்த தங்கத்துல தான் நம்மளுடைய எதிர்காலமே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல, அப்ப இவன் நம்மளுடைய எதிர்காலம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய குழந்தையை தூக்கி அவங்க கணவன் கையில கொடுக்கும்போது அப்படியே இவங்க நின்றுட்டு இருக்க பாலம் அப்படியே பிரேக் ஆகி அப்படியே சரிஞ்சு அந்த தங்க சுரங்கத்துக்குள்ளே விழுந்து இறந்து போயிறாங்க. இப்படி தான் கண்ணு முன்னாடி மனைவி இறந்து போனதை பார்த்துட்டு இது எல்லாத்துக்கும் தானும் ஒரு காரணம், இதுக்கு மேல இந்த கிராமத்துல இருக்க வேணாம்னு சொல்லிட்டு பிரதாப்பை தூக்கிட்டு பிரம்மா அங்கிருந்து கண் கலங்கிட்டே கிளம்புறாரு. இந்த ஊர் இப்படி மாறினதுக்கு தான் சொன்ன அந்த பொய்யும் ஒரு காரணம்ன்ற மாதிரி போசமாவும் அண்ணிலேருந்து அப்படியே பைத்தியமா மாறி அந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி போசமா பிளாஷ்பேக்கை சொல்லி முடிக்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம பிரதாப்பா தன்னுடைய அம்மா இந்த ஊரை எவ்வளவு நேசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆரம்பத்துல இருந்து இந்த மரம் தான் தன்னுடைய அம்மா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கௌரி ஃபீல் பண்ணி அந்த மரத்தை மட்டும் சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களே, அந்த மரமே ஆக்சுவலா பிரதாப்புடைய அம்மா வச்ச மரம் தான் அது. அப்படி வெட்டப்பட்ட அந்த மரத்துக்கிட்ட வந்து நம்ம ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறான். அவன் பண்ண தப்ப அவன் உணர்ந்துட்டு அடுத்த நாள் காலையிலே ஊர்க்காரங்களா ஒன்னா கூப்பிட்டு இந்த நிலம் இனி எந்த தங்க சுரங்கத்துக்கும் சொந்தம் கிடையாது, இது எல்லாமே உங்களுடையது அப்படின்ற மாதிரி எல்லாருடைய பத்திரத்தை அவங்க கையில கொடுக்க அவ்வளவுதாங்க ஊரே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ பண்ண இந்த செயலை பார்த்துட்டு ஹீரோனும் பயங்கர ஹாப்பி. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஊரை வந்து பார்க்கும்போது தான் ஊர்க்காரங்க எல்லாம் நிலம் திரும்ப கிடைச்சதும் அவங்க இடத்துல தோண்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அங்கதான் தங்கம் கிடைக்குதுல, சோ அதனால இந்த தங்கத்தை வச்சு நாங்க வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் சொல்லிட்டு எல்லாரும் தோண்டி தங்கத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவா என்னங்க பண்றீங்க, இந்த தங்கம் நம்ம வாழ்க்கையை மாத்தாது, நம்ம ஊரையே அழிச்சிடும், தயவு செஞ்சு இந்த சுரங்கம் வெட்டுறதை விட்டுட்டு மரம் நடுங்க, ஏற்கனவே நம்ம வாழுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோனும் எவ்வளவு எடுத்து சொல்றாங்க. ஆனா ஊர்க்காரங்க கேட்கற மாதிரி இல்ல. இதுக்கு இடையில இதுதான் சரியான நேரம்ன்ற மாதிரி இந்த ரேணு உள்ள புகுந்து ஊர்க்காரங்க கிட்ட நீங்க என்னதான் தங்கம் எடுத்தாலும் அது வியாபாரம் ஆகாத வரைக்கும் வெறும் கல்லு தான், அதை வியாபாரம் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீங்க எடுக்கிற தங்கத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க, அதை நான் காசாக்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவ்வளவுதாங்க மொத்த உரிமை இப்போ திரும்ப ரேணு பக்கம் திரும்பிறாங்க. நாம இந்த ஊருக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சா எல்லாமே திரும்ப பழையபடி தப்பா போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஊர்க்காரங்க கிட்டலாம் நமக்கு இருக்க இந்த பாட்டு பாடுற சாபம் நீக்கணும்னா அதுக்கு நீங்க இந்த தங்கத்தை எடுக்கிறத விடணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவு எடுத்து சொல்றாரு. ஆனா ஊர்க்காரங்க கேட்கற மாதிரி இல்ல, இந்த பாட்டு பாட்டு எங்களுக்கு பழகிடுச்சு, இதுவே நல்லா தான் இருக்குன்ற மாதிரி அவங்க அதுக்கு பழகிட்டாங்க. எப்படா இந்த ஊரை மாத்துறதுன்னு தெரியாம ஹீரோயின் ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருக்க அதே ஊரை சேர்ந்த சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு இந்த இடத்துல எவ்வளவு தங்கம் கிடைக்குதுன்னா கடவுள் குபேரர் இருக்குதா சொல்லக்கூடிய அந்த குகைக்குள்ள எவ்வளவு தங்கம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நானிட்ட ஒரு குட்டி பையன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அந்த குகைக்குள்ள இறங்கி தங்கம் எடுக்க போயிடுறான். உள்ள போனதும் கடவுள் இருக்கிறதா சொல்லக்கூடிய அந்த ஸ்பாட் ஒரு பெரிய சுத்தியிலால ஓங்கி ஒரு அடி அடிக்க அவ்வளவுதாங்க அந்த இடத்துல அப்போ ஒரு நில அதிர்வு. அந்த நில அதிர்வுல அங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. அது என்னன்னா இங்க ரேணு கிட்ட தங்கத்தை கொடுத்துட்டு பணமா வாங்கிட்டு போறாங்களே, அப்படி இந்த ரேணு பணத்தை தூக்கி ஒரு அம்மா கையில இருக்க குழந்தை கையில கொடுக்கும் போது குழந்தைய தெரியாம இவங்க டச் பண்றாங்க. அப்படி டச் பண்ணதும் அந்த குழந்தை அப்படியே தங்கமா மாறுமா. எஸ், இவ்வளவு நேரம் அந்த ஊர்க்காரங்களுக்கு வெறும் பாட்டு பாடுற சாபம் தானே இருந்துச்சு. இப்ப கடவுள் இடத்திலே கை வச்சது மூலியமா ஊர்க்காரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தற்செயலா யார் மத்தவங்களை தொடுறாங்களோ அந்த மத்தவங்க தங்கமா மாறிடுறாங்க. அவ்வளவுதாங்க ஒவ்வொருத்தரும் இப்படி தங்கமா மாறத பார்த்துட்டு பயந்து போய் எல்லாரும் தெரிச்சு ஓட நம்ம எப்பேற்பட்ட தப்பு பண்ணிருக்கோம் சொல்லிட்டு அந்த இடத்துல ரேணு ரியலைஸ் பண்றா. ஆனா இன்னமும் ரேணுடைய அப்பா ரியலைஸ் பண்ணல. அவர் கண் எடுத்துட்டு எங்க தங்கத்தை எடுத்துட்டு யாரும் ஓடக்கூடாது, அவனை எவனாச்சும் ஓடணும்னு நினைச்சீங்க சுட்டு கொன்றுன்ற மாதிரி மிரட்ட, அப்பா நீ இன்னும் திருந்தலையா அப்படின்ற மாதிரி ரேணுவே அவங்க அப்பாவை வெறுத்து ஒதுக்கிறாங்க. என் தங்கத்தை கொடுத்துருங்கடா அப்படின்ற மாதிரி இன்னமும் தங்க மேல வெறியில இருக்கக்கூடிய இந்த ரேணுடைய அப்பா அப்படியே வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்துட்டு தங்கத்தை எடுக்க ட்ரை பண்றாரு. அப்ப அந்த இடத்துல போசமா வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க கையில லஞ்சமா கொடுத்த தங்க செயினை அவங்க கிட்டே தூக்கி வீசி அடிச்சுட்டு எல்லாம் ஒரு மனுஷன்டா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போக இப்ப ஊரே அங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய குகை இருக்குல்ல அந்த குகைக்கு அந்த பக்கம் போயிட்டா எப்படியாச்சும் ஊரை தாண்டிலாம் சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் அந்த குகைக்குள்ள தான் ஓடிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க எல்லாரும் அந்த குகை வழியா தப்பிச்சு அந்த பக்கம் போயிடலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இவங்களுக்கு மத்தியில இந்த ஆப்பிரிக்கன் இருக்கான அவன் தான் முறையா அந்த பக்கம் வெளியேறான். அப்படி வெளியே வந்ததும் ஒரு வழியா வெளியே வந்தாச்சு அப்படின்னு மாதிரி ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்கான். உள்ள இருக்கவங்க எல்லாருக்கும் ஆஹா நமக்கு ஒரு வழி கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியேற பாக்குறாங்க. இவங்களுக்கு மத்தியில ஆரம்பத்துல இருந்தே கணவன் இழந்த ஒரு பிரெக்னன்ட் லேடி இருப்பாங்களே, அவங்களுக்கு கரெக்டா அந்த நேரம் பார்த்து பிரெக்னன்சி பெயின் ஏற்பட்டு அப்படியே பொத்துன்னு அந்த குகைக்குள்ளே விழ அவங்கள யாருமே அந்த ஊர்க்காரங்க கண்டுக்கவே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குகையும் இடிஞ்சு பாறைகள் விழுந்துட்டு இருக்கு. இதை அந்த சின்ன பசங்க பாக்குறாங்க. அக்கா எந்திரிங்கக்கா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவு முயற்சி பண்றாங்க. ஆனா பாவம் அவங்களால முடியல. அவ்வளவுதான் அந்த கர்ப்பிணி மேல இடிஞ்சு விழுந்துட்டு இருக்க அந்த பாறைகள்லாம் விழப்போதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இங்க தாங்க கதையிலே ஒரு டச்சிங்கான சீன். இவ்வளவு நேரம் அந்த குழந்தைங்கலாம் அந்த கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்களே, அதுக்காக என்ன பண்ணிருக்காங்களா எல்லாம் ஒண்ணு கூடி எந்திரிச்சு நின்று சுத்து போட்டு டச் பண்ணிருக்காங்க. அப்படி டச் பண்ணதுல குழந்தைங்கலாம் தங்கமா மாறி கீழே இருந்த கர்ப்பிணியை காப்பாத்திருக்காங்க. இதை பார்த்து அந்த ஊர்க்காரங்க இதுக்கு மேலே நம்ம சுயநலமா இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு பாறைகள் விழுந்துட்டு இருக்குல்ல, அதுல இருந்து அந்த கர்ப்பிணியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மொத்த ஒரே ஒண்ணு கூடி தங்கமா மாறினாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு பிரமிட் மாதிரி அப்படியே ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் நின்று டச் பண்ணிட்டு தங்கமா மாறி அந்த கர்ப்பிணியை காப்பாத்துறாங்க. ஒரு வழியா கடைசியா அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. ஆனா அந்த பிறந்த குழந்தைய தாயால தொட்டு தூக்க முடியல. ஏன்னா பெத்த தாயை டச் பண்ணாலும் அந்த குழந்தை தங்கமா மாறிடும். அப்படி ஒரு சாபம் அவங்களுக்கு வந்திருக்கு. தான் பெத்த குழந்தைய தன்னாலே தூக்க முடியலையே தொட முடியலையேன்னு சொல்லிட்டு அந்த தாய் ஒரு மாதிரி கதற இதை நம்ம ஹீரோன் பாக்குறாங்க. இப்ப அப்படியே அந்த கடவுள் கிட்ட இன்னமும் எங்க ஊர்க்காரங்க மேல உனக்கு அந்த கோபம் தீரலையா, நாங்க பண்ணது தப்பு தான், நாங்க திருந்தி வாழ்றது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்ற மாதிரி இன்னமும் தங்கமா மாறாம இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் இன்னும் ஒரு சிலர்லாம் சேர்ந்துட்டு கடவுள் கிட்ட கோவத்தோட பாட்டோட வேண்ட. இப்ப வானம் இடி இடிச்சு ஒரு மழை துளி அப்படியே இப்போ தங்கமா மாறி இருக்க அந்த ஊர்க்காரங்க மேல வந்து விழ இவ்வளவு வருஷம் மழையே பார்க்காத அந்த ஊர் மழை பெய்ய ஆரம்பிக்குது.
கிடைச்சது. மழை நீர்ல தங்கமா மாறி இருக்க அந்த ஊர்க்காரங்களாம் அப்படியே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நார்மலா மாற ஒரு வழியா இவங்க மேல இருந்த அந்த சாபம்லாம் நீங்கி நார்மலா வராங்க. கடைசியா அந்த குபேரபுரம்ன்ற அந்த ஊரும் பழையபடி நார்மலாக சரியா 2 வருஷம் கழிச்சு அந்த ஊரை நோக்கி ஒரு மல்டி மில்லியனர் அவனுடைய கார்ல அந்த ஊருக்குள்ள போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது செக்ரட்டரி லேடி, வேணாம் சார், இது ரொம்ப டேஞ்சரான ஊர், நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஊர்ல மட்டும் நம்ம பிசினஸ் வச்சுக்க வேணாம் சார் அப்படின்ற மாதிரி அந்த லேடி எவ்வளவு எடுத்து சொல்றாங்க. ஆனா அந்த மல்டி மில்லியனர் கேட்க மாட்டேன்றான். யாரா அந்த மல்டி மில்லியனர் பார்த்தா நம்ம விஜய் தேவரகொண்டா தான் ஒரு ஸ்பெஷல் கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணிருக்காரு. இப்ப நேரா இந்த குபேரபுரம்ன்ற அந்த ஊருக்குள்ள தான் வரான். இந்த ஊரே பாத்தீங்கன்னா மக்கள்லாம் திருந்தி இயற்கையோட ஒன்றி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த ஊருக்குள்ள திரும்பவும் பிசினஸ் மேனா வந்திருக்கக்கூடிய இந்த விஜய் தேவரகொண்டா வந்து இறங்குனதுமே ஒரு செடி மேல கால் வைக்க போறான். இதை அங்க இருக்க சின்ன பையன் பார்த்துட்டு, வேணா சார், மெரிச்சிடாதீங்க, அது ஒரு உயிர் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் மெரிச்சா என்னாகும் அப்படின்ற மாதிரி மெரிச்சிட்டு அந்த ஊர்க்காரங்க கிட்டலாம், இங்க பாருங்க, உங்க ஊர்ல எவ்வளவு தங்கம் இருக்கு தெரியுமா, அந்த தங்கத்தால உங்களுடைய வாழ்க்கையே மாத்தலாம், எங்க வாழ்க்கை மாறினதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா, உங்க ஊர்ல மட்டும் ஒரு மைனிங்க ஸ்டார்ட் பண்ண நீங்க எல்லாரும் பணத்திலே மிதக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஊரே இப்போ இவனை பார்த்து சிரிக்க, என்ன நடக்குதுன்னு பார்த்தா இவன் கண்ட்ரோல் இல்லாம இவனுடைய கால் ஆடிக்கிட்டு இருக்கு. எஸ், இவனுக்கும் இவன் டீமுக்கும் இப்போ டான்ஸ் ஆடுற நோய் வந்துருச்சு. ஒரு பழைய சிரஞ்சீவி பாட்டுக்கு முக்கி முக்கி மூவ்மெண்ட் போட்டுட்டு இருக்கான். இவனால அதை நிறுத்தவே முடியல. எவாடே இது எப்படியாச்சும் சரி பண்ணுங்கடா, இந்த பிசினஸ் எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு இந்த ஊரை விட்டு போனாலே உனக்கு சரியாயிடுன்ற மாதிரி ஊரே ஒண்ணு கூடி சொல்ல, அவனை அப்படியே அவங்க கூட அந்த ஆளுங்களாம் தூக்கிட்டு போயிடானுங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த சிங்கீதம்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களால் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கங்க.